ஹாய் வெல்கம் டு பெனாசர் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஷீ ஷாப்பில் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், அதை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுவோம், அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்குங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நான் ஹாய்னு கொடுத்துருக்கேன். இன்னொரு ஸ்ட்ரிங் நான் மெசேஜில் வெல்கம் டு பெனாசர் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நம்ம வந்து கன்கனெக்ட் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் பிளஸ் மெசேஜ் அப்படின்னா எனக்கு ஹாய் வெல்கம் டு பெனாசர் எஜுகேஷன் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்தது கன்காட்டினேஷன் எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நம்பர்ஸுக்கும் சரி நம்ம ஸ்ட்ரிங்குக்கும் சரி பிளஸ்ங்கிற இந்த சிம்பிள் தான் நம்ம கன்காட்டினேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்பரா இருந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுப்போம். ஸ்ட்ரிங்கா இருந்ததுன்னா ஆஸ் இட் இஸ் அதை அப்படியே வித் நமக்கு வந்து கொடுத்துரும். சரிங்களா? இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. ஓகே, இப்போ நான் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு இங்கே 13 எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து நான் இங்கே ஃபர்ஸ்ட் நேம் பெனாசர், லாஸ்ட் நேம் ரிச்வானா, ஃபுல் நேமில் ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. ஓகேங்களா? வித் ஸ்பேஸோட எனக்கு வேணுங்கிறதுக்காக ஸ்பேஸுக்காக நடுவில் ஒரு எம்டி டபுள் கோட்ஸ்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். இதை இப்படியும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் கன்காட்னேஷனை. இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்கேட் மெத்தட்னே ஒன்று இருக்கு. சரிங்களா? அதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் டாட் கன்கேட்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? அதுக்குள்ள நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்களோ அதே தான் அதுக்குள்ள பிராக்கெட்குள்ள நம்ம பேரந்தசிஸ்குள்ள நம்ம கொடுப்போம். இப்படி கொடுத்தும் நம்மளால எடுக்க முடியும். நான் வந்து நார்மலா பிளஸ் யூஸ் பண்றதை நான் ஃபுல் நேம்குள்ளேயும் கன்கேட் மெத்தட் யூஸ் பண்றதை நான் நேமுங்கிற வேரியபிள்குள்ளேயும் நான் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு 2 தடவை இங்க வந்து இதோட ஃபுல் நேம் எனக்கு வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது அந்த ஹாய் மெசேஜ் வருது, அடுத்து அதோட நம்பர் வருது, அடுத்து 2 தடவை எனக்கு இந்த ஃபுல் நேம் வருது. சரிங்களா? இப்படி நம்ம வந்து கன்காட்டினேஷன் பண்ணுவோம். அடுத்தது இன்னொரு இது டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்போலேஷன். இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதே தான் நம்ம கன்காட்டினேஷன் பண்ணோம்ல, இதுல வந்து நம்ம பிளஸ்லாம் யூஸ் பண்ணோம்ல, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படி கொடுக்கறதுன்னு பாருங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்டர்போலேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைப் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. சரிங்களா? இங்க பாருங்க, நான் ஸ்ட்ரிங்ல மை நேம் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது ஏஜ் வந்து நான் இன்டீஜர் டைப்ல கொடுத்துருக்கேன். பட் வந்து இங்க ரிசல்ட்ல பாருங்க, நான் முன்னாடி நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு வித்தின் டபுள் கோட்ஸ்ல நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ கொடுத்துட்டு அந்த வேல்யூ இங்க வர்றதுக்கு நம்ம கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள அந்த வேரியபிள் பேரை நம்ம கொடுத்துடணும். சரிங்களா? இங்க பாருங்க, மை நேம் இஸ் அந்த கர்லி பிராக்கெட்குள்ள நான் இதோட வேரியபிள் பேரை கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ எம் அப்படின்னு சொல்லி அந்த கர்லி பிராக்கெட்குள்ள ஏஜ் தான் இதோட வேரியபிள் இல்லையா? ஸோ அந்த வேரியபிள் பேரை நம்ம கொடுத்துடணும். இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்போலேஷன் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். இதுல என்னன்னா இது வந்து வெர்ஷன் 6ல தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சரி, அடுத்தது இதோட லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணணும். லென்த் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணும். பிஃபோர் தட் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், இல்லைன்னா அதுவும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இதோட லென்த் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஜஸ்ட் நான் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த லென்த் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் இருந்தாலும் நடுவில் ஸ்பேசஸ் இருந்தாலும் அதையும் ஒன் ஆஃப் த கேரக்டர் மாதிரி தான் அதை கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதோட லென்த் நான் கேட்டேன்னா எனக்கு 11ன்னு சொல்லும். இங்கே லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கு கேரக்டர்ஸ், ஆனால் ஸ்பேஸையும் சேர்த்து அதை ஆட் பண்ணிக்கும். சரிங்களா? இதெல்லாம் நான் ஒன்றா ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இதுல ஆக்சஸிங் இந்த கேரக்டர் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள அதோட இண்டெக்ஸ் கொடுக்கறது. இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி எடுக்கும்னு பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0. அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்குல்ல, இதை வந்து 0th பொசிஷனா தான் அது எடுத்துக்கும். 0ல இருந்து டில் கடைசியில -1 பண்ணும். சரிங்களா? இப்போ இங்க 11 கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அப்ப 0 to 10 தான் அது எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் பாருங்க கன்சோல் டாட் ரைட் லைன்ல டெக்ஸ்ட் மெசேஜ் இதோட ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 0 கொடுத்துட்டேன். அப்ப இது இண்டெக்ஸ் பொசிஷனை கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? 0ல என்ன இருக்கு? h இருக்கு. ஸோ எனக்கு இதுக்கு hங்கிற வேல்யூ எனக்கு வந்து hங்கிற ரிசல்ட் எனக்கு வந்து இதுல பிரிண்ட் ஆகும். அடுத்தது இங்க 8 கேட்குறேன். 8 எப்படி எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4
ஸ்பேஸையும் சேர்த்து அதை எடுத்துக்கும் 5 6 7 8. ஸோ எனக்கு 6 இங்க எனக்கு ரிசல்ட்ல வரும். ஓகே, இதுல நான் இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளவா இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடை நான் யூஸ் பண்ணி எடுக்க முடியும். இண்டெக்ஸ் ஆஃப்ல நான் எல்னு சொல்லிட்டேன்ல, ஸோ இதோட எனக்கு இது எத்தனாவது இதுல இருக்கு, இண்டெக்ஸ்ல பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லும். இப்போ இதுல 2 எல் இருக்கு. எது எடுத்துக்கும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்ல ஃபர்ஸ்ட் அது என்ன வருதோ அதை தான் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ எங்கேயுமே பாருங்க, இப்போ நான் ஓ இதுல கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓ தான் எனக்கு எடுத்துக்குமே தவிர வேர்ல்டுல இருக்க ஓவை எடுத்துக்காது. அதுக்கப்புறம் எத்தனை வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்ல முன்னாடி அது எதை பார்க்குதோ அதோட ரிசல்ட்டை தான் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு எனக்கு எங்க இருக்கு 0 1 2. ஸோ எனக்கு இது 2ன்னு எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல இருக்கிற மட்டும் எனக்கு வேணும். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லாஸ்ட் நேம் மட்டும் வேணும்னா அதுக்கெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடையும் நம்ம சப்ஸ்ட்ரிங் மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக இன்ட்ல நான் கொடுத்துருக்கேன். ஏன்னு சொன்னாக்கா நான் இதோட நம்பர் எடுக்க போறேன். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கேர் பொசிஷன் ஆஃப் சரியா வேர்ல்டுல இந்த இடத்துல இருக்கிறதுல இருந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ எனக்கு வேர்ல்டு மட்டும் எனக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, எனக்கு வேர்ல்டு மட்டும் வருது பாருங்க. ஹலோ இல்லாம வேர்ல்டு மட்டும் எனக்கு வருது. இந்த மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகே, அடுத்தது ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எப்படி, இன்னும் சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த இதை நான் அப்படியே நான் இதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா எல்லாமே எனக்கு கேபிட்டல் லெட்டர்ல வேணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டூ அப்பர்ங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? இப்ப இதுக்கு நான் டூ அப்பர்னு கொடுத்துட்டேன்னா இந்த ஹலோ வேர்ல்டு எனக்கு என்னவாயிடும்னா ஃபுல்லாவே ஹெச்ல இருந்து டி வரைக்கும் எனக்கு எல்லாமே கேபிட்டலா சேஞ்ச் ஆயிடும். இதே டூ லோவர் கொடுத்தோம்னா எல்லாமே எனக்கு ஸ்மால் லெட்டர்ஸா சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் டூ அப்பர் டூ லோவர் ஃபங்க்ஷன் மெத்தட். ஓகேங்களா? அடுத்தது கண்டைன்ஸ்னா அதுல இருக்கா இல்லையா, ஓகேயா, இவ்வளவுதான். அந்த இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா கண்டைன்ஸ்ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? இப்ப நான் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த மெசேஜ் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. இதுல எனக்கு வேணும்னு நினைக்கிற வேர்டு இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த பவர்ஃபுல் இதுல இருக்கு இல்லையா, சோ அப்ப எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஆப்வியஸ்லி இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. சரிங்களா? அப்ப எனக்கு இது இருக்குன்னா எனக்கு இருக்குன்னு வரும், இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி மெசேஜ் வரும். அடுத்து இதை நம்ம ரீப்ளேஸும் பண்ணிக்க முடியும். அதுக்கு இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, இப்ப இதுலயே நான் இந்த ஃபிளெக்சிபிளுக்கு பதிலா ஆசம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்ப எதை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை முன்னாடி டபுள் கோட்ஸ்குள்ள அந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி எதை மாத்தணும்னு நினைக்கிறோமோ அதை செகண்ட்ல நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்படி கொடுத்தோம்னா நமக்கு இது வந்துடும். ஓகே, இதை ரன் பண்ணி ட்ரிமிங் ஸ்பேசஸையும் முடிச்சுட்டு நான் ஒருவாக ரன் பண்ணி காட்டுறேன். அடுத்தது ட்ரிமிங் ஸ்பேசஸ். இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அன்வான்ட் ஸ்பேசஸ்லாம் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடும். ஆனா நடுவுல நம்ம தேவையில்லாம அன்வான்ட் ஸ்பேசஸ் கொடுத்துருந்தோம்னா அதோட சேர்த்தி தான் அது வரும். சரிங்களா? இப்ப இது மூணையுமே பாருங்க. டூ அப்பர் யூஸ் பண்ணோம்ல, எல்லாமே அப்பர் ஆயிடுச்சு, எல்லாம் லோவர் ஆயிடுச்சு. கண்டைன்ஸ் ட்ரூ கொடுத்துருச்சு. பவர்ஃபுல் அண்ட் ஆசம்னு வந்துருச்சு பாருங்க. ஃபிளெக்சிபிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹலோ வேர்ல்டுல பாருங்க நடுவுல ஸ்பேசஸ் வருது. ஓகேங்களா? சோ நடுவுல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு வேர்டுக்கு நடுவுல இருக்கிறதா அதால சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த ஸ்பேசஸை ட்ரிம் பண்ண முடியாது. பட் ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் நம்ம கொடுத்த ஸ்பேசஸை அதை எடுத்துருச்சு பாருங்க. ஓகேயா? அப்படிதான் நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ லாஸ்டா நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். பிஃபோர் தட் இது எல்லாத்தையும் நான் இது பண்ணிடுறேன். சரி, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி நம்ம டபுள் கோட்குள்ள கொடுக்குற எல்லாத்தையும் உள்ள இருக்கிற மெசேஜ் எல்லாம் நமக்கு அப்படியே கொடுத்துரும் இல்லையா? ஆனா நமக்கு சில கேரக்டர்ஸ் நமக்கு டெக்ஸ்டுக்குள்ளேயே தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டபுள் கோட்டே நமக்கு டெக்ஸ்டுக்குள்ள வரணும்னு நம்ம நினைப்போம், எதையாவது ஹைலைட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நம்ம நினைப்போம். அப்ப அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப நார்மலா கமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்குறோம் இல்லையா,
அப்ப அதை வந்து அது புரிஞ்சுக்குது இல்ல இது கமெண்ட்னு. அதே மாதிரி இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து சில லெட்டர்ஸ் இருக்குது, சில மாதிரியான இது இருக்கு. இதெல்லாம் கொடுத்தா அது புரிஞ்சுக்கும். இது எஸ்கேப் கேரக்டர். அப்ப இதுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை நம்ம பண்ணணும். சரி, இந்த ஸ்லாஷ் என் கொடுத்தா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு அதை எடுத்துட்டு போய் போட்டுரும். இப்ப ஹலோ வேர்ல்ட நம்ம ஒரே லைன்ல தான் போட்டிருக்கோம். ஆனா எனக்கு ரிசல்ட்ல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஹலோ ஃபர்ஸ்ட் லைன்லயும் வேர்ல்டு செகண்ட் லைன்லயும் எனக்கு வரும். ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க, இங்க ஐஎம்ல எனக்கு எப்ப எம்முக்கு மேல நமக்கு அப்போஸ்ட்ரோஃபி இருக்கணும் இல்லையா? பட் அப்போஸ்ட்ரோஃபி நீங்க நார்மலா கொடுத்தீங்கன்னா அந்த இதை எடுத்துக்காது, எரர் கொடுக்கும் இல்லையா? ஏன்னா இதுக்கு வந்து இதுக்கெல்லாம் நம்ம கேரக்டருக்கெல்லாம் நம்ம சிங்கிள் கோட்குள்ள தானே கொடுக்குறோம். ஸோ அதனால அது கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப அதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஸ்லாஷ் கொடுத்து தான் நம்ம வந்து அப்போஸ்ட்ரோஃபி கொடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பேக் ஸ்பேஸ் ஒரு லெட்டர் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும், டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? ஒரு லெட்டர் பின்னாடி போகணும்னா அப்ப இதுக்கு ஸ்லாஷ் பி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்லாஷ் டி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துரும். நம்ம டேப் கொடுத்தா எவ்வளவு தூரம் நமக்கு ஸ்பேஸ் வருமோ அந்த ஸ்பேஸை இது கொடுக்கும். இப்ப பாருங்க, லேர்னிங்க்கும் ஷீஷாப்க்கும் இடையில நான் ஸ்பேஸ் வந்து கொடுக்கவே இல்லை, வெறும் ஸ்லாஷ் டி தான் கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு ரிசல்ட்ல பாருங்க கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஈஸிலியே நான் டபுள் கோட்குள்ள கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க கண்டிப்பா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி ஸ்லாஷ் டபுள் கோட்குள்ள கொடுத்துடணும். அப்ப கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்ல நமக்கு இந்த டபுள் கோட்டும் சேர்ந்து நமக்கு ரிசல்ட் வரும். அதே மாதிரி இந்த மினிமல் எஃபர்ட்டை நான் சிங்கிள் கோட்ல கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நமக்கு இன்னும் சில கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சிலது இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து எக்ஸஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இது மாதிரியான C# ரொம்ப ஈஸியா கத்துக்கிறதுக்கு நம்ம வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். Don't forget to subscribe, share it with your friends. Thank you. And I'm sorry, நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கல. ரன் பண்ணிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, I am learning. ஐஎம்ல வந்து எம்முக்கு முன்னாடி அப்போஸ்ட்ரோஃபி வந்திருக்கு பாருங்க. லேர்னிங்ல டபுள் ஆர் கொடுத்துருந்தேன், ஒரு ஆரை எடுத்துருச்சு. அண்ட் இங்க பாருங்க டேப் ஸ்பேஸ் எனக்கு வந்துடுச்சு. அடுத்து C# அண்ட் ஈஸிலியில டபுள் கோட்குள்ளேயும் மினிமல் எஃபர்ட் சிங்கிள் கோட்குள்ளேயும் வந்திருக்கு பாருங்க. ஹலோ வேர்ல்டு பாத்தீங்களா? ஹலோ முன்னாடி இருக்கு, வேர்ல்டு அடுத்து இருக்கு. ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Don't forget to share it with your friends. Don't forget to subscribe. Thanks for watching.